ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எபிசோடோடைய ஹைலைட்ஸ் வந்து என்னென்னலாம் இருந்துச்சு, ஸோ எப்படி இந்த கேம் ப்ராக்ரஸ் ஆகுது அப்படிங்கிறதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ 1 எபிசோடில் ஒரு பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸோ என்ன பிளானில் இருக்காங்க அப்படிங்கிறதே நம்மளால் வந்து கணிக்க முடியல. ஏன்னா அந்தளவு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எபிசோடோடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து போகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான எபிசோட் சொல்ல முடியாது. டான்ஸ் இதில் இன்னொரு பார்ட்டு. ஸோ டான்ஸ் வழக்கம் போல் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கண் அவிஞ்சு போச்சு அப்படிங்கிறது தான். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நம்ம பார்த்தோம்னா ரொம்ப வந்து கேவலமாக வந்து ஆடுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ஒருத்தவங்களும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் வந்து கொஞ்சம் ஆடுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். ஸோ அதுதான் கொஞ்சம் எனக்கு இரிட்டேஷன் ஆச்சே தவிர மற்றபடி இன்றைக்கி வேறு என்ன நடந்துச்சு சுவாரஸ்யமாக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு ஃபைட்டு சௌந்தர்யாவுக்கும் ஜாக்லினுக்கும், ஓகேவா? அதுவும் இல்லாமல் கடைசி அந்த டான்ஸ் மராத்தானில் என்னென்னலாம் டான்ஸ் ஆடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்புறம் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு ஆட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, தீபக் முத்துவோடைய சேஃப் கேம் அப்படின்றத ரவீந்தர் சொல்கிறாரு. ப்ளஸ் நிறையா இன்புட்ஸ் ரவீந்தர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேம் ஸ்பாய்லர் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக பேர் வாங்குவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு அவருடைய இன்புட்ஸ் வந்து இந்த கேமில் வந்து இருந்தது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரி, அஃபிஷியலில் வேறு என்ன ஓட்டிங்கில் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் மாறுது. சௌந்தர்யாவை போய் டார்கெட் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் அடித்து தும்சம் பண்ணி முடிச்சு விட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரவீந்தர் அவர்கள் உள்ளே போகிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தெரியல. புத்துக்கு ஆப்படிச்சிடுவார் போல் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி ஹைலைட்ஸ், ஓகேங்களா? ஸோ இப்போ முதல் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா, முதல்லையே எபிசோட்லேயே முத்துவும் சாச்சனா உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்பொழுது தீபக் அவர்களை பற்றி பேசுகிறார்கள். அதுவும் சாச்சனா வந்து அந்த போர்டில் கண்டஸ்டன்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, காலையில் எப்படி இருந்தமோ அந்த வரிசையை எடுத்து விட்டினா ரவீந்தரும் நைட் வந்து பார்த்திங்கன்னா சிவகுமாரும் போர்டை வந்து மாற்றி வச்சு அவங்களுடைய பிளே விளாண்டுட்டாங்க. காலைல சாச்சனா வந்து விளாண்டுருந்தாங்க. அப்போ வந்து பெரியவங்களை கூட்டுவான்னு சொல்லி தீபக் வச்சுட்டாங்க போல தெரியுது. உடனே தீபக் வந்து இப்படி ஏன் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு முத்து வந்து கேட்குறாரு. உடனே சாச்சனா வந்து பார்த்தீங்கன்னா, என்ன இது எனக்கு தோணுச்சு, எனக்கு கொடுத்தாங்க, அவர் கொடுத்தனால நீ கொடுத்தியா அப்படின்றாரு. இல்லை எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு அப்படின்றாங்க. இல்லைப்பா அது பெரிய மனுஷன் அப்படின்னு பார்த்து அப்படின்றாரு. வர்ஷினி உடனே கேம் தானே விடுங்க, அவன் ஏதோ பண்ணியிருக்கா அப்படின்னோடனே இல்லைப்பா தப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எனக்கு எதுவும் தப்பாக தெரிலன்னு சாச்சனா சொல்கிறாங்க. இங்கேயே ஒரு முரண் இருக்குது. சாச்சனா வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ரவீந்தரோட முத்துக்கு பெனிஃபிட் தான். அவருடைய தப்பையும் பாயிண்ட் பண்ணுறாங்க, கரெக்டையும் சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அதுதான் வேணும். நம்ம ரவீந்தர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ணுறதில்ல, வந்து சும்மா முத்துக்கு ஃபேவராக வந்து எல்லாத்தையும் அடிக்கிறதுனால பிளானில் வச்சுருக்காரு. அது எப்படி பேக் ஃபயர் ஆச்சுங்கிறது இன்றைக்கி நீங்கள் பார்த்தா தெரியும். ஏன்னா ஓட்டிங்கில் 4வது இடத்துல போயிட்டான் விஷால். 2ஆவது 2ஆவது சௌந்தர்யா திருப்பி பேக் வந்திருக்காங்க. அப்படிங்கிறப்ப பெரிய விஷயம் அது. அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ரவீந்தரோடைய திட்டம் தான். நேற்று நைட் இரவு தீட்டிய திட்டம் இன்றைக்கி வந்து மொத்தமாக சோழியை முடிச்சு விட்டுருச்சு அப்படிங்கிறது எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்க? அதுதான் நடந்துச்சு, சரியா? ஸோ டாஸ்கில் ஒரு வைக்கிறாங்க. அதில் வந்து யார் ஒயில்டு கார்டு, அதாவது விக்டர் கண்டஸ்ட்லேருந்து உள்ளே வந்தவங்க யார் பெஸ்ட்டுன்னு சொல்கிறப்ப ரவி சார் சொல்கிறாங்க, நல்லா கேம் அனலைஸ் பண்ணுறாருன்ட்டு. அடுத்து வந்து சிவகுமார் கொஞ்சம் நல்லா இருக்கு பார்க்குறதுக்குன்றாங்க. அப்புறம் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா சுனிதா பேர் சொல்கிறாங்க, ஓகேங்களா? வர்ஷினி பேர் சொல்கிறாங்க. அந்த மாதிரி கலப்படமாக இருக்கு. ஆனால் மெயினாக சிவகுமார் அண்டு நம்ம ரவீந்தர் தான் மேக்ஸிமம். ஸோ அவர் தான் டாப் 5க்குள்ளே போவார்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அந்த மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி இவங்க வந்து அந்த சைடில் இருக்கிறவங்க வந்து ஒட்டைக்கின்னு ஓட்டுற மாதிரி சொன்ன உடனே யார் போகக்கூடாது ரீப்ளேஸ்மெண்ட்டுக்குன்ட்டு அடி தூள் தான். சௌந்தர்யா ஜாக்லின் தான் மேக்ஸிமம். அப்புறம் அருண் விஷால் 2 பேர் 3 பேர் இருந்தாங்க. பட் விஷால் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது அதுக்கடுத்து. பட் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து சவுண்டு ஜாக்லின். அதுவும் குறிப்பாக சாச்சனா அண்டு சுனிதா ரொம்ப வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருந்தது. இப்படிலாம் பேசுவாங்களா அவங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த பேட்டர்னில் இருந்துச்சு. அதுவும் நம்ம சுனிதாலாம் வந்து ஓப்பனாகவே கலாய்ச்சி விட்டுருச்சு பயங்கரமாக. இப்படிலாம் நீங்கள் பேசுவீங்களாம்மா அப்படின்ற மாதிரி தான் நமக்கே இருந்தது கேட்குறப்ப. என்னென்னா அந்த மாதிரி வெளியே நெகட்டிவ் பிஆர் வச்சுட்டு வந்திருக்காங்க, ஆர்கானிக்கே கிடையாது, எல்லாம் இன்ஆர்கானிக்னு சொல்லிட்டு அவங்கள ஓட்டுக்காக ஜம்பிங் ஜாக் வந்து பார்த்திங்கன்னா ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக அவங்களையும் விடலை. ஆனாலும் ஜாக்லின் தோட்டம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துட்டாங்க. பட் சௌந்தர்யாக்கிட்ட சொல்லியே பண்ணாங்க, இந்த மாதிரி நம்ம டார்கெட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சௌந்தர்யா போய் ஒரு கேமரா முன்னாடி அழுவா, அங்கே இருந்து அழுவா, பயங்கர சிம்பத்தி ஓட்டா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்படின்ற மாதிரி வர்ஷினியும் சச்சனாவும் போய் கமெண்ட்ரி கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு அடி. குறிப்பாக ஜாக்லினையும் அடிக்கிறதுக்கான காரணம் அந்த ஓட்ஸ் ஜம்ப்பு தான், சரியா? இந்த மாதிரி தர்ஷா குப்தாவும் ஜாக்லின்னு சொன்னாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா
சாச்சனா வந்து இன்னும் நல்லா அடித்து உள்ளே ஊற போட்டு அடிப்பாங்க அந்த மாதிரி சௌந்தர்யா வந்து சும்மா சும்மா வெறும் க்யூட்டு தான். ஒரு டாஸ்க்கும் பண்ணுறது கிடையாது, எதுவும் பண்ணுறது கிடையாது. இவங்களுக்கு இவ்வளோ ஒரு வெளிச்சம் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். வெளியே வந்து அவங்க பண்ணியிருக்க மேனிப்புலேஷன் தான் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக உடஞ்சிருச்சு. மக்களை மேனிப்புலேட் பண்ணுறாங்க, அவங்க ஒழுங்காக விளையாண்ட மாதிரி அப்படின்ற மாதிரி போட்டு ஒவ்வொருத்தரும் தாக்குன்னு தாக்கிட்டாங்க. முடியல. சௌந்தர்யா அழுது புலம்பி கன்ஃபர்ஷன் ரூம் போயிட்டு பிக் பாஸ்ட்டை போய் அழுது, பிக் பாஸ் வந்து கடைசி ஏம்மா வெளியே போகிறேன் அப்படி தான் சொல்லுவான். நீ எஃபர்ட் போட்டிருக்கல, எல்லாம் பண்ணியிருக்கல, உனக்கு எப்படி தோணுது, கரெக்டாக இருக்குல்ல, அப்புறம் நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க, விடுமா ஜாலியாக இருமா போமா அப்படின்னு சொல்லி ஐ லவ் யூ அப்படின்ட்டு போயிட்டார். ஸோ அவங்க கொஞ்சம் ஹாப்பியாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அடுத்து இந்த ரவீந்தர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐயோ அப்பா, ஜாக்கு ரவீந்தர் 2 பேரும் பேசுகிறப்ப இந்த கோவா கேங் என்ன ஆச்சு இப்போ இல்லை நட்புக்காக கேம் நீங்கள் உண்மையான நட்பு இல்லைன்றாரு. அப்புறம் முத்து தீபக் சேஃப் கேம் யாராவது உடச்சிங்களா அப்படின்னு கேட்குறாரு. நல்ல கேள்வி தான் கேட்குறாரு. சரி, அப்புறம் தீபகத்தோட பயப்படுறீங்கன்றாரு. அப்புறம் வந்து ஜாக்லின் கரெக்டாக சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இப்போ அந்த பிலோ 8 கண்டஸ்டன்ஸுக்கு முத்து மாதிரி நீங்கள் தான் வந்து லீட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்றது தெரியுது அப்படின்றாங்க. உடனே அவருக்கு ஒரே ஜாலி, அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. அப்புறம் இந்த டாஸ்க் 2.0 அப்டேட் ஆகுது. சுனிதா அண்ட் நம்ம சௌந்தர்யாவுடைய ஃபஸ்ட்டு டான்ஸு 2 பேருமே மாற்றி 2 பேரையும் காப்பி அடித்து ஒழுங்காட்டி விளையாடுவாங்கல்ல. அதாவது டான்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணாங்க, என்டர்டைன்மெண்ட் வேணும்ட்டார் மக்களுக்கு பிக் பாஸ். எச்சரிக்கை வேறு, ஏன்னா டாஸ்கில் யாருமே இருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் டாஸ்கில் இருங்க. நீங்கள் வந்து யாரை தெரியுதுன்னா சுனிதாவாக தான் தெரியுது, சிம்ரனா தெரியல, சௌந்தர்யாவாக தான் தெரியுது, த்ரிஷாவா தெரில அப்படிங்கிறது தான் பிக் பாஸ் உடையது. அதுக்கடுத்து அவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடினாங்க. அதுவும் வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. அருண் வர்ஷினி கொடையை வச்சே குத்தி அருணை கொண்டுருவா போல தெரியுது, அந்த மாதிரி பண்ணுறா. அப்புறம் வெசல் வாஷிங்கில் ஒரு சின்ன பிரச்சனை. ஆக்சுவலாக சாஸ்திரா மேலே தான் தப்பு. அது ரயான் பேசின விதம் கொஞ்சம் ஹைலைட்டாக இருந்தது, அதனால் அதை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு கடைசி பவி வந்து பஞ்சாயத்து பண்ணி வச்சு 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குப்பா, பட் சாஸ்திரா நீ வந்து கழுவிடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம இவர் வந்து முத்து வந்து முடிச்சு விட்றாரு அந்த பஞ்சாயத்தை. அதுக்கு அடுத்து தான் இந்த அப்பா பொண்ணு டான்ஸ் ஒன்று, அதை எப்படி சொல்கிறது என் காயால். நம்ம தீபக் வந்து பார்த்திங்கன்னா அடித்து நகர்த்திட்டு இருக்கார். இன்னொரு சைடில் சாச்சனாவுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து சுத்தமாக நல்லா இல்லை. சேரை போட்டு உட்காடுறாங்க, போய் ஆடுங்கம்மானா ஆடைய மாட்டுறாங்க. அந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது தான். அடுத்து ரவி, விஷால் மற்றும் தர்ஷா, சௌந்தர்யா எல்லாம் ஒரு டான்ஸ் ஆடினாங்க. அது சும்மா அப்படியே பிக்கப் ஆகினி. ஏன் இதில் 2 பாப்பா, உங்கள் இதில் எத்தனை பாப்பா என்னாலும் தெரியாது, அப்புறம் என்ன 2 பாப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ரவீந்தர் நல்லா பண்ணார் ஆக்சுவலாக. அதுக்கடுத்து ரவி டான்ஸ் ஆட முடித்தோடனே நல்லா போராட்ட ஆடினதோடு இந்த வட்டம் கொஞ்சம் பெட்டராக ஆடினார். சைடில் சிவகுமாராக சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். அடுத்து ரவீந்தர் வந்து ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க, அந்த டீம் டாஸ்க். அதில் வந்து இந்த பெருங்காயம் போட்டு ஒரு இது டிஷ் மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு அதில் வந்து முத்துக்கு வின் பண்ணிட்டார். சொல்லிட்டார், உடனே நீங்கள் பயஸ்டாக இருக்கீங்கன்ட்டாங்க. பயங்கர சண்டை. சுனிதாவும் தர்ஷாவும், என்ன நீங்கள் ஓவராக பண்ணிட்டீங்க, முத்துக்காக நீங்கள் வந்து நிற்கிறீங்களா, இங்கெல்லாம் முத்துக்காக பார்க்காதீங்கம்மா, நான் அந்த க்ரைட்டீரியா வச்சு தான் பார்த்தேன்னு சொல்லி ஃபேட்மேன் மாட்டிட்டார். பப்புன்னாரு, வேர்த்து கொட்டிருச்சு அவருக்கு. ஏன்னா அது ஃபேவர் பண்ணாருங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணோன்னு அவரை தாங்க போல. ரயான் வந்து என்னப்பா இதெல்லாம் போய் பெருசு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தா நம்மளாம் எவ்வளோ தூரம் பண்ணியிருக்கோம், வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இது. அப்புறம் சவுண்டு ஜாக்லின் ஃபைட்டு, ஒரு முட்டையை போட்டுக்கிறேன் அப்படிங்குது. இல்லை வேண்டாம், கிச்சன் இன்சார்ஜை கேளுங்குது ஜாக்லின். இல்லை எனக்கு உடனே வேணும், எனக்கு ஓவராக பண்ணுறேன்னோடனேப்பா எல்லாத்தையும் சேர்த்து தான் பேசுகிறேங்குது. உடனே எல்லாத்தையும் சேர்த்து பேசுகிறேன்னா உனக்கு ஒரு இலவும் தெரிய மாட்டேதுன்னொடனே கோவம் வந்துருச்சு. உனக்கு சமைக்கிற முறை எல்லாம் தெரியுமா, கிழிச்சிருவே நீ அப்படி அப்படிங்கிற. ஆமாம் நான் கிழிப்பேன், என்ன பண்ணுவேன் இப்போ, உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு அப்புறம் ரயான் வந்து உள்ளே பூந்து எப்பா விடுங்கப்பா, இந்த சீசன்லேயே சாப்பாடு பிரச்சனையாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க. ஸோ தம்மையில் தெரிஞ்சிருச்சா இல்லையான்ட்டு. இப்போ அஃபீஷியலில் ஏற்கனவே சொன்ன மாதிரி முத்துக்குமரன் லீடிங், சௌந்தர்யா 2வது இடம், 3வது இடம் ஜாக்லின், சரிங்களா. 4வது இடம் வந்து பார்த்திங்கன்னா விஜே விஷால், 5வது இடம் தீபக் இருக்கார். இதுதான் வந்து இப்போதைக்கு அஃபீஷியலில். அன்அஃபீஷியல் விட்டுருங்க, இதுதான் வந்து போயிட்டுருக்கு. பவித்ராவும் அருணும் தான் கொஞ்சம், அருண் தீபக் எல்லாம் சேம் தான், பட் பவித்ரா ரொம்ப டேஞ்சர் சோனில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்த அப்டேட். உங்களுக்கு கற்றுக்க சொல்லி மீன் சந்திப்போம்.